எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கிராமத்தில் பெண் பிள்ளைகள் பெரிய மனுஷி ஆகிட்டாங்கன்னா 5 நாள் 7 நாள் இந்த மாதிரி வீட்டில் ஒதுக்கி வச்சு சிம்பிளாக சடங்கு வைக்கணும்னா வச்சுருவாங்க. அப்படி இல்லைன்னா குடிசை கட்டி சடங்கு வைக்கணும்னா கொஞ்சம் கிராண்டாக வைக்கிறவங்களும் அந்த டயத்துலேயே வச்சுருவாங்க. பாப்பாவுக்கு வந்து அந்த டயத்தில் குடிசை கட்டி வைக்கலைங்க. இப்போ ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. சரி இப்போ சடங்கு வைக்கலாமேன்னு அப்பா தான் சொன்னாங்க. நாங்கள் செய்கிறது செஞ்சிடறோம், இப்போ லீவுக்கு பாப்பா வந்திருக்குல்ல அப்படின்னு இப்போ ஊருக்கு வந்திருந்தாங்க தங்கச்சி இவங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டில் சடங்கு வச்சிடலாம் தள்ளி வச்சு அப்படின்றக்காக காலையில் செய்ய வேண்டிய சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த மாதிரி தாங்க எங்கள் ஊரில் செய்வாங்க. அந்த காலத்துலலாம் தள்ளி வச்சா வெளியில் தான் உட்காரணும். இப்போ காலங்கள் மாற மாற வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கிறாங்க. சாயந்தரம் குடிசை கட்டி தள்ளி வைக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல புளிச்ச தண்ணியில் நல்லெண்ணெய் கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மடி நிரப்புவாங்க. தேங்காய் பழம் பலகாரம் வாங்கி மடி நிறச்சிட்டு ஒரு ஓரமாக பாப்பாவுக்காக எந்த இடம் ஒதுக்கியிருக்கோ அந்த இடத்துல உட்காந்துடணுங்க. அது கொடுக்குற பலகாரம் பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பாடு டிஃபன் எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. சாயந்தரம் வரைக்கும் விரதம் மாதிரி தான் இருக்கணும். சாயந்தரம் குடிசையில் உட்காந்ததுக்கப்புறமா தான் சாப்பாடு பருப்பு சோறு இதெல்லாமே கொடுப்பாங்க. பாப்பா கூட துணைக்கு சின்ன பிள்ளையெல்லாம் ஜோடுக்கார பிள்ளை இருந்தாங்கன்னா கூட உட்காந்து பல்லாங்குழி விளாட்றது, அந்த தீமணத்தை சாப்பிட்றது இந்த மாதிரி நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா டைம் பாஸ் ஆகும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க எங்கெங்க அந்த மாதிரியெல்லாம் வர்றாங்க. எங்கள் பாப்பாவுக்கு ஒரு 3 நாளைக்கு உட்கார முடியல. ரொம்ப போர் அடிச்சிருச்சு. தாய்மாமா பொண்டாட்டி மடி நிறச்சி கையில் சிலுக்கறி கொடுத்து உட்கார வச்சாச்சுங்க. இன்னும் சாயந்தரம் குடிசை கட்டி அடுத்து என்னென்ன சாஸ்திரம் செய்கிறோன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.